அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சொந்தங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு உண்மை சொன்னு நான் போட ஆசைப்படுறேன். காரணம் உங்களுக்கு தெரியும், இந்த எல்பி குரூப்பின் ஊடாக இன்றைக்கு பல மாவட்டங்களில் பல பிரதேசங்களில் அஹ், இந்த வருடத்திற்கான கல்வி உபகரண பொருட்கள், புத்தக பை, அதே போல் கொப்பி, இந்த மாதிரி மக்களுக்காக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் 13 ஸ்கூல்களை நாங்கள் பொறுப்பெடுத்து 750க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கான கல்வி உபகரண பொருட்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில், இன்னும் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு மாத காலத்துக்குள்ளே இன்னும் பல ஸ்கூல்களை நாங்கள் பொறுப்பெடுத்து வறுமை கோட்பாட்டில் இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான கல்வி உபகரண பொருட்களை வழங்க காத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். அதே போன்று நாளே மறுநாள் 5ஆம் தேதி பதுல்லே மாவட்டத்தில் ஹபுதலா பிரதேசத்தில் நாங்கள் 33 பிள்ளைகளை பொறுப்படுத்தி இருக்கிறோம். அவர்களுக்கான கல்வி உபகரண பொருட்கள் இன்ஷா அல்லாஹ் 5ஆம் தேதி வழங்கப்படும். அதே போன்று உதவிகள் வழங்கிய நல்லுள்ளம் படைத்த அனைவருக்கும் எல்பி குரூப் சார்பாகவும் அதே போல் பிடி குரூப் சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் 5 ஸ்கூல் இல்லை 10 ஸ்கூல்களை நாங்கள் பொறுப்பெடுத்து கல்வி உபகரண பொருட்கள் வழங்கியிருந்தோம். இந்த வருடம் இதுவரையில் நாங்கள் 13 ஸ்கூல்களை நாங்கள் கம்ப்ளீட் முடிச்சிருக்கிறோம். இதே போன்று இன்னும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலத்துக்குள் இன்னும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். எத்தனையோ நல்லுள்ளம் படைத்தவர்கள் பண உதவிகளை வழங்கியிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எல்பி குரூப் சார்பாக பிடி குரூப் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் உதவி எப்போதும் இருக்கும். உங்களுக்கு இங்கே இல்லைன்னு சொன்னாலும் மறுமையில் இருக்கும். அதே போன்று சில நண்பர்களுக்கான ஒரு பதிவு காரணம் என்னன்னு சொன்னால், உங்களால் பணம் உதவிகளை வழங்க முடியாட்டியும் யாரையும் தப்பான நோக்கத்தில் விமர்சிக்காதீங்க. ஏன்னு சார், நாங்கள் ஒரு குரூப் நடத்துகிற காரணம் எங்களுக்காக இல்லை, மக்களுக்காகத்தான் ஒரு குரூப்பை நாங்கள் நடத்துகிறோம். சில குரூப்பில் இருக்கலாம் பணங்களை அடித்து அவர்கள் சாப்பிடக்கூடியவர்கள். அது இந்த எல்பி குரூப்பில் ஒரு நாளும் நடக்கவும் நடக்க போவதும் இல்லை. இந்த எல்பி குரூப் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 6 வருடமாக போகின்றது. இந்த 6 வருடத்துக்கு 10 மில்லியனுக்கு மேற்பட்ட சல்லிகளை மக்களுக்காக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். மாஷா அல்லாஹ். நாங்கள் அல்லாஹ்க்கு துவா செஞ்சு கொள்கிறோம். அல்லாஹ்வின் நாட்டத்தோடு உங்களின் ஆதரவோடு இந்த அளவுக்கு எங்களுக்கு வசூல்களை கிடைச்சி இந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி எடுத்து மக்களுக்காக நாங்கள் வேலை செய்து கொண்டு வருகின்றோம். தயவு செய்து யாருமே விமர்சிக்காதீர்கள். உங்களால் முடியாட்டி அமைதியாயிருங்கள். யாருமே தப்பான ஃபேக்கில் விமர்சிக்க வேண்டாம். காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள். ஒருத்தர் விமர்சிக்கிறாராக இருந்தால் அவரும் ஸ்ரீலங்காவில் ஏதோ ஒரு ஏரியாவில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் தான் அவரும் எந்திரிப்பார். எங்களுடைய இந்த எல்பி குரூப் இதுவரையில் கிட்டத்தட்ட 19-20 மாவட்டங்களுக்கு நாங்கள் உதவிகளை இந்த 6 வருடத்துக்குள்ளே நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த 19-20 மாவட்டத்தில் உங்களுடைய குடும்பமோ இல்லை உங்களுடைய ஊரை சேர்ந்தவர்களோ இல்லை உங்களோட மாவட்டத்தை சேர்ந்தவர்களோ எங்களால் உதவிகளை பெற்று நல்லபடியாக இருக்கின்றார்கள். அவர்களை முதலில் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். நாங்கள் விமர்சிப்பதால் எங்களுக்கு எந்த ஒரு ஃபைதாவோ எந்த ஒரு பலனும் எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. பாவம் ஒன்று மட்டுமே எங்களுக்கு கிடைக்கும். எங்களால் ஒரு மனிதனுக்கு கொடுத்து உதவ முடியாட்டியும் நாங்கள் அமைதியான முறையில் அடுத்தவர்கள் கொடுத்து உதவுகிறார்களா, அவர்களுக்கான ஒரு வாழ்த்துக்களை துவாக்களை செய்யுங்க. அதை விட்டுட்டு யாரும் அல்லாஹ்வுக்காக விமர்சிக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த உதவிகள் வழங்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் துவா செய்யுங்க. ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய சில குடும்பங்களுக்கு இந்த உதவிகள் போய் கிடைக்குதே அப்படின்னு நினைக்கி